बोलो राजीव गांधी जी की, बोलो राजीव गांधी जी की, बोलो कांग्रेस पार्टी की, बोलो रूपा मैडम की, बोलो जयसूर्या जी की, बोलो सीताराम जी की। ಇವತ್ತು ನಮ್ಮ ದಿವಂಗತ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ತುಂಬ ಅದ್ಧೂರಿಯಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅವ್ರಿಗೂ ಹೇಳೋದು ಏನಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಒಟ್ಟಾಗಿರಬೇಕು. ನಾವು ಬರೋ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ BJPಯನ್ನು ನಾವು ದೂರ ಇಡಬೇಕು. ಎಲ್ಲ ಭೇದ ಭಾವನೆಗಳನ್ನು ಮರೆದು ನಾವು ಎಲ್ಲ ಒಟ್ಟಾಗಿರ್ಬೇಕು ಕೇಳಿಕೊಂಡು ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಅವರು ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ ತುಂಬ ಕೆಲಸವನ್ನು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಅಂದರೆ ಐ ಟಿ ಬಿ ಟಿ ಅಂದರೆ ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ಫಾರಿನ್ಗೆ ಹೋಗೋದು, ನಮ್ಮ ಹುಡುಗರು ಬರೋದು ಅದೆಲ್ಲ ಅವರಿಂದಾನೆ. ಸೊ ಅವ್ರನ್ನ ಇವತ್ತು ನಾವು ನೆನಪಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಇರಬೇಕು. ಅದೇ ಥರ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರ ಕೈಗಳನ್ನು ನಾವು ಬಲಪಡಿಸಬೇಕು. ಮುಂದೆ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ನಮ್ಮ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಆಗಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಂಡು ನಾವೆಲ್ಲ ಒಟ್ಟಾಗಿರೋಣ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಸುಭಾಷಿಗಳು ನಮಸ್ಕಾರಗಳು ಹೇಳ್ತಾ தமிழ் இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய ராஜீவ் காந்தியினுடைய 81வது ஆண்டு பிறந்த நாளை KGFல கொண்டாடி இருக்கோம். இதுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு மோகன்ராஜ் அவர்கள், பிளாக் பிரசிடென்ட்டு, அடுத்த முனிசிபாலிட்டி பிரசிடென்ட்டு மற்றும் எல்லா காங்கிரஸ் சீனியர் லீடருங்க மற்றும் எல்லாரும் சேர்ந்து எல்லா அணியும் சேர்ந்து இன்றைக்கி ராஜீவ் காந்தி நடத்தி கொண்டிருக்கோம். இன்றைக்கி சொல்லலான்னு சொன்னாக்கா ராஜீவ் காந்தி இந்த நாட்டுக்கே நட்சத்திரம்னு சொல்லலாம். மாண்புமிகு ராஜீவ் காந்தி அவர் சில காலகட்டத்தில் தான் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அந்த நேரத்திலே வந்துட்டு இன்றைக்கி நாடு முழுவதும் இந்த இந்தியா வந்து எவ்வளோ வளர்ச்சி அடிக்கிறதுக்கு காரணமே வந்து ராஜீவ் காந்தி தான். அது வந்து யாராலையும் மறக்க முடியாது. எந்த கட்சியானாகட்டும் யாரனாகட்டும் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ ஃபஸ்ட்டு சேர்ந்த வேலை உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி உலகத்தெல்லாம் சுற்றுறாரு. எந்தெந்த நாட்டில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த நாட்டில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு இந்தியா கொண்டு வரணும் அப்படின்னாங்க. அப்போல்லாம் எதிர்கட்சி தலைவரும் கூட எல்லாம் பேசுனாங்க, என்ன இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு இவர் போய் எங்கெங்கே ஊரெல்லாம் சுற்றினுக்கிறாருன்னு கூட பேசினாங்க. ஆனால் அன்றைக்கி வந்துட்டு அவர் உலகமெல்லாம் சுற்றி இன்றைக்கி இந்த இந்தியா நாட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ எக்கோமெண்ட்ஸு இவ்வளோ வந்து டெவலப்மெண்ட் ஆகி இவ்வளோ இந்தியா வந்து எவ்வளோ வளர்ச்சி காரணமே வந்து ராஜீவ் காந்தின்றதுக்கு சொல்கிறதுக்கு வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்மளை விட்டு இன்றைக்கி இல்லை. அவர் இருந்தாருனாக்கா நம்ம நாடு இன்னும் கூட எவ்வளோ பெரிய வளர்ச்சி ஆகியிருக்கும். இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த KGFல வந்து அவருடைய பர்த்டே வந்து நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். சில காரணத்தினால எங்கள் MLA ரூபகலா சசிதர் அவர்கள் வர முடியல. அவங்க வந்துட்டு எல்லாமே சேர்ந்து நீங்கள் KGFல பண்ணன்னு சொன்னாங்க. அதனால் வேண்டி எல்லாமே பண்ணியிருக்கோம். மேடம் கூட இன்றைக்கி MLA ஆகிட்டு 2வது டர்மில் எவ்வளோ இந்த ஊருக்கு வந்துட்டு நன்மைங்க சேர்ந்துருக்கிறாங்க. அது நாங்கள் சொன்னாக்கா டைம் இல்லை. இப்போது ரொம்ப நேரம் பேசலாம், ஒரு நாளெல்லாம் பேசலாம் அந்த அம்மா சேர்ந்த வளர்ச்சியை. அதனால் வேண்டி இன்றைக்கி காங்கிரஸ் விட்டால் நாட்டை ஆள்றதுக்கு யாரும் கிடையாது, யாராலும் முடியாது. நாட்டு நாசனம் ஆயின்னு இருக்குது. இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்னென்னவோ ஓட்டுதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்துட்டு பாத யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறாரு. வருங்கால PM வந்துட்டு ராகுல் காந்தின்ட்டு நாங்கள் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மையிலேயே வந்துட்டு எல்லா நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கூட ராகுல் காந்தி தான் வரணும்னு வேண்டுறாங்க. ராகுல் காந்தி தான் அடுத்த PMன்னு சொல்லிக்கொண்டு இந்த அவகாசம் கொடுத்த
இந்த காங்கிரஸுடைய பெரிய கமிட்டிக்கு நன்றி, வணக்கம்.